சொல்லுங்க கதிர். அது வந்து நான் சார் ஆர்டர் ப்ளீஸ். தைரியத்தை வர வச்சு ஒரே மூச்சுல சொல்லிடலாம்னு நினைச்சேன். சரியான நேரத்துல தப்பா வந்து தொலைச்சிட்டானே. நர்மதா, நீ என்ன சாப்பிடுற? எனக்கு ஒரு சாத்துக்குடி ஜூஸ். எனக்கும் அதுதான். இல்ல இல்ல, எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொடுங்க. அப்ப எனக்கும் ஆப்பிள் ஜூஸே கொண்டு வாங்க. கதிர், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிக்கோங்க. இல்ல இல்ல, நீ சொல்றதே எனக்கு போதும். மேடம், சார் மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் மேடம். உங்களுக்கு எது பிடிக்குதோ சாருக்கும் அதுவே ஓகேன்னு சொல்றாங்க மேடம். மேடம், சார் உங்களை தாண்டி வேற எதையும் யோசிக்க மாட்டாங்க போல மேடம். டே கதிரு, நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. பாக்குற எல்லாரும் உன்னையும் நர்மதாவையும் சேர்த்து வச்சுதான் பேசுறாங்க. இந்த டைமை விட்டுடாம அப்படியே உண்மையாயிடு. தைரியமா சொல்லிரு. கதிர், ஏதோ சொல்லணும்னு விரலெல்லாம் நீட்டி ரெண்டுல ஒண்ணு தொட சொன்னீங்க. இப்போ சைலண்ட் ஆயிட்டீங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கே ஆர்வமா இருக்கு. சீக்கிரமா சொல்லுங்க. ஐயோ, என்ன கண்ணடா இது? கதிர், ஏண்டி இப்படி என்ன கொல்லாம கொல்ற? உன் கண்ணை பார்த்து எப்படி நான் அந்த வார்த்தையை சொல்லுவேன்? இவ்வளவு பேசுறேனா? அந்த 3 வார்த்தை ச்சே, சொல்லவே முடியலையே. என்ன? சொல்றேன் சொல்றேன். டே கதிரு, இப்படியே பயந்தா நம்ம சொல்லவே முடியாது போல இருக்க. இதுக்கு பயிற்சி தேவைடா. ஒரு தடவை அவகிட்ட சொல்ற மாதிரி நினைச்சு கண்ணாடியில பார்த்து நமக்கு நாமளே சொல்லி பார்த்துட்டு வருவோம். ஒரு நிமிஷம், நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்து சொல்றேன். டேய், சீக்கிரடா. போலீஸ் வண்டி மாதிரி தெரியுது. கொண்டவன் திருட்டு ராஸ்கல். என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? மவனே, உன்னை கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு தோலை உரிக்கிறேன்டா. ஏ ஃப்ராடு, இப்ப நீ எங்க இருக்க? என்ன வேலையை பண்ற? யார் சொல்லி இந்த வேலையை பண்றன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. மரியாதையா நீயா வந்து சரண்டர் ஆகு. நானா புடிச்சேன் உன்னை ஓட விட்டு அடிப்பேன். நம்மளை பத்தி தான் அந்த மாதிரி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். பேசாம நாமளே போய் சரண்டர் ஆயிடுவோமா? ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் உன்னை பார்க்காத மாதிரி திரும்பி தான் நிப்பேன். ஆனா எனக்கு பின்னாடியும் கண் இருக்கு. நம்மளை பார்த்து பேசுற மாதிரி தெரியலையே. நீ பண்ற தில்லுமுள்ளு எல்லாம் எனக்கு தெரியும்டா. என்ன பண்றான்? கார் பிரேக் ஒயரை கட் பண்ணிட்டு திரும்பி வாடாம எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். நீ மட்டும் என் கையில சிக்கன கால போட்டு உன்னை மிதிச்சிருவேன். ஜாக்கிரதை. உள்ள போன அவனும் எப்ப வேணாலும் திரும்பி வந்துருவாங்க. இவன் மாட்டினா நாம கூண்டோட கைலாசம் போக வேண்டியதுதான்.
கதிர் போனை வச்சுட்டு போயிட்டாரு போல இருக்கே. அத்தை வர கால் பண்றாங்க. என்ன போனை எடுக்க மாட்டேங்கிறான்? ஒருவேளை கார் ஓடிட்டு இருக்கறனால எடுக்காம இருக்கானோ? இருந்தாலும் எடுப்பானே. அவ பக்கத்துல இருக்கிறதுனால போன் எடுக்காம இருப்பானோ? அவ பக்கத்துல இருந்தா என்ன? அவ இருந்தா என்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஏதாவது சட்டமா இருக்கு? பெத்த தாய் போன் பண்ணா கூட எடுக்க கூடாதுன்னு என்ன இது? போன் கட் ஆயிடுச்சு. நம்ம கூட இருக்கிறதுனாலதான் அவர் போன் எடுக்கலன்னு இதுக்கு வேற அவரை புடிச்சு திட்ட ஆரம்பிச்சிருவாங்களே. கனவுல சொல்லும்போது கவிதை மாதிரி வந்துச்சு. நிஜத்துல ஒண்ணுமே ஞாபகம் வர மாட்டேங்குதே. என்னமோ சொன்ன மாதிரி இருக்கு, ஆனா என்ன சொன்னேன்னு தான் தெரியல. இப்ப அதை யோசிச்சுட்டு இருந்தா சரியா இருக்காதே. பேசாம தளபதி மாதிரி இங்க என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லிட வேண்டியதான். டக்குன்னு சொல்லிடணும்டா. நான் உன்னை லவ் பண்றேன். இல்ல, என் மனசுல நீதான் இருக்க. நான் உன்னை விரும்புறேன். செட் ஆகலையடா. இப்ப என்ன பண்றது? I love you. தப்பிச்சு போயிடுறா. என்னடா ஆச்சு உனக்கு? அவ கண்ணை பார்த்து தான் சொல்ல முடியல, கண்ணாடியை பார்த்து கூடவா சொல்ல முடியாது?